சிந்து பைரவி குழுவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் கஜலட்சுமி மேடம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வயதில் மூர்த்தவன் என்ற முறையிலே என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் கூட. இந்த தம்பதிகள் 2 பேரும் இந்த குழுவை அழகாக நடத்தி கொண்டு போகிறாங்க. ஒரு குழுவை நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. விடாமுயற்சி, கடின உழைப்பு, எல்லாரிடத்தையும் இன்முகத்தோடு பழகி எல்லாரையும் அரவணைத்து செய்யணும். இது சாதாரண இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஏன்னா நானும் ஒரு குழுவை நடத்திட்டு 2 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். அதனால தான் அதனுடைய கடினங்கள், அதனுடைய கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். எப்பயுமே இன்முகத்தோடு யார் மனசும் கோடாமல், சார் வாங்க சார் பாடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அரவணைச்சு அவங்க போகிற அந்த எல்லோருடைய நல்ல பண்பு தான் இந்த 3 வருஷ வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த இனிய நன்னாளில் அவங்க ஆண்டவன் அவங்களை மேலும் அருளை புரிந்து பல ஆனிவர்சரியை காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பொன்னாடியை நான் பொறுத்துகிறேன். சின்ன கிஃப்ட்டு சார். நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது சார். சார் எனக்காண்டி இன்றைக்கி வந்திருக்காருன்னா நம்ம இதில் இருக்கிறவங்க எப்பயுமே அதே போல் இவ்வளோ தூரம் கடின உழைப்புக்கு காரணம் நிறைய பேர் இதில் இருக்காங்க சார். சொல்கிறதுக்கு என்னென்ன, ஐயப்பன், ஜெய் சார், சுசிமா, இவங்க எல்லாரோட கோஆப்ரேஷன் இல்லைன்னா இவ்வளோ தான். முதல்ல ஜெய் சாரை கூட நான் சொல்லணும். இன்றைக்கி இந்த ஸ்டுடியோ நான் முதல்ல உள்ளே எடுத்து வச்சதுலேருந்தே இங்கே தான் பண்ணிகிட்டுருக்கேன், இங்கே பாடிட்டுருக்கேன். இங்கே அப்புறம் நான் ஆரம்பித்தேன். ஜெய் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இவ்வளோ தூரம் கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் வழி நடத்தியிருக்காரு. சுசிமா இவ்வளோ தூரம் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சுசிமாவுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்த அனைவருக்குமே நான் எல்லாரையும் வர வைக்கிறேன், அன்போடு வர வைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்னை இது பண்ணதுக்கு நன்றி. ராதிகா மேடம் ஒரு வார்த்தை கூப்பிட்டப்ப எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பேர் தெரியும், எல்லாரோட பேரும். ஆனால் இது தெரியாது எனக்கு. பேர் தெரியும் ஆனால் ஆளுங்க தெரியாது. தில்லானம் பேர் தெரியும், 2-3 எல்லார் பேரும் தெரியுது ஆனால் ஆளுங்க தெரியல. தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜேஸ்வரி மேடம் தெரியும், ராதிகா மேடம் தெரியும், கங்கா தெரியும். ஏன்னா அன்றைக்கி நான் கங்கா அவங்கள பார்த்தேன், அதனால் அவங்கள நல்லா தெரியும். அதே மாதிரி எல்லாருக்குமே சந்திரசேகர் சார், சைமன் சார், மணிமாறன், வெல்லுசாமி சார், இவங்க எல்லாரும், லதா மோகன் கரெக்டாக நாங்கள் எல்லாரும் பாண்டியிலேருந்து ஒரு குடும்பமாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அது அனைத்தையும் அப்படி அந்த குடும்பத்தை ஒத்துமையாக கொண்டு வந்த ராதிகா மேடம்க்கு ரொம்ப நன்றி. சாரதா மேடம் பார்த்ததோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்துறதுக்கு எல்லாருக்குமே, பூபதி சார், மணிகண்டன் சார், நாராயணன் சார் நேற்று அப்ராட்லேருந்து வந்ததுமே எனக்கு கால் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட அண்ணா பஸ்ஸில் 2 பேர் வந்தோம், அவங்கள சேர்த்துக்குமா ஃபஸ்ட்டு? ஆமாம், தனசேகர் அண்ணா, அவர் நம்ம இது தானே, அவர் குடும்பத்தில் போனேன். ஆமாம், எல்லாருமே. வளர்மதி அக்கா ஈரோட்டில் இருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் நன்றி தெரியும். பூபதி சார், மணிகண்டன் சார், எல்லாருக்கும், வேலு சார், எல்லாருக்கும் நன்றி. சகாயம் மீறி அவங்களுக்கும் எனக்கு பேர் தான் தெரியும். அதுதான் சரி, ஆள் எல்லோரும் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆமாம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. சுனிதா, சிந்து பைரவினா சுனிதா வந்துடணும், வந்து தான் ஆகணும். நம்ம கூட பண்ணுங்க, என் கூட பறக்காத ஒருத்தங்க. சுசி எப்பயுமே என் கூடையே இருக்கிற என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணு. தேங்க்யூ. குமாரதேவன் சார்,
அவர் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே தேங்க்யூ. இன்னிலேருந்து எல்லாருமே நம்ம கூடயே தானே ட்ராவல் பண்ண போகிறாங்க. சிந்து பைரவி புதுசாக வந்தவங்கன்னு கிடையாது, வந்தவங்களும் எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். தேங்க்யூ.